அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தில் கடந்த 4/3/2025 அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஹியரிங் வந்தது. அந்த ஹியரிங்கில் சுப்ரீம் கோர்ட்டில் கமிட்டி கட்டையும் செபி கட்டையும் ஒரு சில கேள்விகளை உச்சநீதிமன்றத்தால் எழுப்பப்பட்டது. அந்த கேள்விகளுக்கு செபியும் கமிட்டியும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்கக்கூடியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிஎஸ்எல் முதலீட்டு திட்டத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் பணம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த சேனல் செயல்பட்டுருக்கு. உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் நிலையில் கண்டிப்பாக உங்களுக்கான தகவல் கண்டிப்பாக கிடைச்சிட்ருக்கோம். வாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னு பார்க்குவோம். இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா, உச்சநீதிமன்றத்தில் 4/3/2025 அன்னைக்கு செபி பிஎஸ்எல் கமிட்டியால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அறிக்கை தான். எது சம்மந்தமான அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த வருஷம் 8/8/2024 அன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. அதாவது செபியும் பிஎஸ்எல் கமிட்டியும் இணைந்து நாடு முழுவதும் உள்ள பிஎஸ்எல் சொத்துக்களை டிஸ்ட்ரிக்ட் வைஸாக விற்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 11/2/2025 அன்னைக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க. அதாவது இந்த சொத்துக்களை விற்பனை செய்கிறதுல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதாவது 4/3/2025 அன்னைக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா செபியும் பிஎஸ்எல் கமிட்டியும் இணைஞ்சு ஒரு பெரிய பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய சொத்துக்களை விற்பதற்கான முடிவை எடுத்திருக்காங்க. அந்த முடிவில் பார்த்தீங்கன்னா 2 நிறுவனங்கள் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா SHDMS, அதாவது ஸ்டாக் ஹோல்டிங் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். இன்னொரு நிறுவனம் செபி கேப், இவங்க வங்கி சார்ந்த ஒரு நிறுவனம். இந்த 2 நிறுவனங்களும் செபி மற்றும் பிஎஸ்எல் கமிட்டியோட இணைஞ்சு இந்த சொத்துக்களை விற்கிறதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒர்க் எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 2nd வீக்குள்ளே ஒரு போர்ட்டலை உருவாக்கி அந்த போர்ட்டலில் இந்த சொத்துக்களின் விற்பனையை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் கமிட்டி தெரியப்படுத்தினாங்க. அந்த விஷயத்தில் இப்போது முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாருங்கள், இங்கே பப்ளிக் நோட்டீஸ், அதாவது சண்டிகர் மற்றும் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கிறதுக்கு 13/3/2025 நாங்கள் போர்ட்டலில் லான்ச் பண்ண போகிறோம். அந்த போர்ட்டலில் எல்லாமே விதமான டாக்குமெண்ட் எல்லாமே ஹிஸ்ட்ரி, அப்புறம் இதனுடைய வேல்யூவேஷன் எல்லாமே இருக்கும். அதை ரெஃபர் பண்ணி சொத்துக்களை வாங்குறவங்க அந்த போர்ட்டலில் தங்களுடைய பைண்டிங் வேல்யூ, அதாவது குறைஞ்சபட்ச விலை, அதிகபட்சமான விலை, இது எல்லாமே ரெஃபர் பண்ணி நீங்கள் சொத்துக்களை வாங்குறதுக்கு நீங்கள் முன் வரலாம் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயத்தில் SHDMSும் செபி கேப்ஸும் இணைஞ்சு ஒர்க் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு முக்கியமான, அதாவது இப்போ 2 சண்டிகர், உத்தரகாண்ட், அதுக்கடுத்து மகாராஷ்டிரா, இது போன்ற இடங்களில் உள்ள சொத்துக்களை விற்பனைக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்க்கக்கூடிய லெட்டர் பேட் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க SDMH கொடுத்துருக்கிறது, அதாவது நோடல் ஆஃபீஸருக்கு, பிஎஸ்எல் நோடல் ஆஃபீஸருக்கு என்ன மாதிரியான அசைன்மெண்ட் ஒர்க் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு எங்கள் போர்ட்டலில் உருவாக்குறதுக்கு பின்னாடி அனலைஸ் பண்ணுறதுக்காக மேன் பவர் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம், இந்த அக்வசிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போதைக்கு மகாராஷ்டிரா மற்றும் உத்தரகாண்ட், சண்டிகர் இந்த 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கிறதுக்கு மும்புறமாக நாங்கள் செயலில் ஈடுபட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட்டாக சொல்லிக்கிறது பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்துக்களும் விற்கிறதுக்கு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. எஸ்பி கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள 15 ஸ்டேட்டில் இந்த சொத்துக்கள், அதாவது 21,447 சொத்துக்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது எந்த விதமான வில்லங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய சொத்துக்களாக ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதை விற்கிறதுக்கான முக்கிய முடிவு மார்ச் 2nd வீக்கில் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் உறுதியளிச்சிருக்காங்க. ஆக மக்களை இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கான காலம் ரொம்ப சீக்கிரமாக நெருங்கிடுச்சு அப்படின்றத ஒரு நல்ல தகவல். முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்க்குறோம் பாருங்கள். இப்போதைக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது லான்ச்சிங், அதாவது இ-ஒகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இன் சண்டிகர், உத்தரகாண்ட்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்டில் சொல்லியிருக்கிறதுனா ஆல்ரெடி நாங்கள் அதாவது போர்ட்டலில் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு டெல்லி, ஹரியானா, யூபி, வெஸ்ட் பெங்கால் இந்த 4 ஸ்டேட்டினுடைய சொத்துக்களை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஒர்க் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த காணொலி மிக மிக சந்தோஷமாக நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னாக்கா ஆல்ரெடி செபியும் பிஎஸ்எல் கமிட்டி இணைஞ்சு இந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு உத்தரகாண்ட், சண்டிகர் மற்றும் மகாராஷ்டிரா ப்ராசஸ் போயிட்டுருக்கு, போர்ட்டலில் அப்லோட் பண்ணுற வேலை. மற்றபடி ஆல்ரெடி டெல்லி, ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், யூபி இந்த 4 ஸ்டேட்டில் இருக்கிற சொத்துக்கள் ஆல்ரெடி நாங்கள் போர்ட்டலுக்கு அப்லோட் பண்ணிட்டோன்ற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டேட்டில் இருக்கிற சொத்துக்கள் இப்போதைக்கு போர்ட்டல் மூலமாக ஓப்பன் பண்ணி
சொத்துக்களை வந்து விற்பனைக்கு விட போகிறாங்க. இன்றைக்கி என்ன தேதி 5/3/2025. இன்னொரு 8 டேஸில் இதற்கான போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது. மிக மிக சந்தோஷமாக எதிர்பார்க்குறோம். பார்த்து எனக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் யாராவது கூட பிஎஸ்சி நிறுவனத்தினுடைய சொத்துக்களை வாங்குறதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா அந்த போர்ட்டல் மூலமாக போயிட்டு நீங்கள் வந்து பைண்டராக கலந்துக்கலாம். அதில் அதிகபட்சமான விலை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் சொத்துக்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னாக்கா இன்றைக்கி இந்தியாவில் சொத்துக்களினுடைய வேல்யூ வந்து பல மடங்கு உயர்ந்து கிடக்குது. நம்ம இப்போ 2014 இந்த நிறுவனம் மூடப்பட்டாலும் அதனுடைய பணத்தை வந்து அடுத்த கட்டமாக எப்படி கொடுக்க போகிறாங்க, கட்டின பணம் மட்டும் தான் கொடுக்க போகிறாங்களா, இல்லை வேல்யூ ஏதாவது கொஞ்சம் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே நண்பர்களே, இந்த செய்தி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க செபியும் பிஎஸ்எல் கமிட்டியும். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 13/3/2025 அன்றைக்கி போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது சொத்துக்கள் விற்பனைக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த செய்தியை பகிர்ந்துருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்கக்கூடியவரை தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிஎஸ்சிஎல் ரீஃபண்டு சம்மந்தமான எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.